மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எங்கே பார்த்தாலுமே வந்து மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய குழப்பம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு அட்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி, இல்லை இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டுக்கும் சரி, ரொம்ப புதுசான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப சேஃபான மியூச்சுவல் ஃபண்ட் எது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெல்கம் டு ஒரு சேனல். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஃபில்ட்ரேஷனாக என்னென்னா, ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சாய்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க். ஒரு சிலது ஹை ரிஸ்க் இருக்கும், ஒரு சிலது லோ ரிஸ்க் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக, ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற ஃபண்ட்ஸோட CAGR, அதாவது ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 23 ரேஞ்சில் இருக்குது. ஸோ விச் இஸ் சூப்பர் ஆசம். யூஸ்வலாக ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் இப்போ நான் சொல்ல போகிற மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸுமே வந்து டீசெண்டாக இருக்கும், ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஸோ பேர்லேயே இருக்கு பாருங்க, ஹைப்ரிட். ஹைப்ரிட் என்னன்னா ரெண்டுத்தோட மிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எந்த ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. இன்னொரு செட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அவங்க பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து டெப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்தோட ரெண்டுத்தோட ஹைப்ரிட் தான் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக்ஸ்லையும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பாண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்மளுக்கு டோட்டலாக ரிஸ்க் ரொம்ப லிமிட் ஆகுது அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? நம்பர் 1, HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக CAGR வந்து பார்த்தீங்கன்னா 18% கொடுத்துருக்கு. நம்பர் 2, ICICI Prudential Equity Debt Fund. இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 21% கொடுத்துருக்கு. நம்பர் 3, Edelweiss Balanced Advantage Fund. இந்த ஃபண்ட் வந்து 15% கொடுத்துருக்கு. இந்த 3 ஃபண்ட்ஸுமே வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அண்ட் சூப்பர் ஆசம். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்பர் 2, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, Nifty 50ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா டேரெக்டாக, ஸோ அது பேஸ் பண்ண ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HDFCயில் கொடுத்துட்டு இருக்காங்க, UTI, நேவி, இது எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலேபிள். அதாவது மார்க்கெட் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்ல growth கொடுத்துருக்கு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே அது கூட சேர்ந்து க்ரோ ஆகுது அப்படின்றதுனால நம்மளுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், சேஃபாக இருக்கும். நம்பர் 3, ஃப்ளெக்ஸி கேப் ஆர் மல்டி கேப் ஃபண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் அந்த மாதிரி எல்லாத்துலையுமே சேர்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, பேர்லேயே இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்மால் கேப் அப்படின்றது வந்து எப்பவுமே ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்கும், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். லார்ஜ் கேப் அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் ரிஸ்க் கம்மி. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஓவராலாக இது வந்து ரிஸ்க் மேனேஜ் ஆகுது அண்ட் ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபண்ட்ல இருந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா, பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்பவே ஃபேமஸ், அதோட ரிட்டர்ன்ஸும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஆல்சோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி, அதாவது ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு கான்செப்ட் அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் அனாலிசிஸை பண்ணிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, ப்ரோ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னே தெரியாது, பட் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஃபண்ட் ஒரு டைப். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ரிஸ்க் மேனேஜ் பண்ணக்கூடிய டைப் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் நாலேஜ் கிடைச்சிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லைக் என்ன டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நானே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம டீமோட சப்போர்ட் நம்பருமே அங்கே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் என்ன டிஃபிகல்ட்டினாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு காலோ மெசேஜோ பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நன்றி.